நான் உங்களை பார்த்து சொல்றேன், நல்லா கவனிங்க. வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறீங்களா? கர்த்தரிடத்துல இருந்து ஆண்டவர்கிட்ட இருந்து ப்ராமிசஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்களா? பிடிச்சுக்க, முன்னேறுங்க. 1000 பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரலாம், பிசாசு நம்மளை துன்பப்படுத்தலாம், நிறைய பேர் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணிடலாம். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் என்ன கடன் வாங்குறவனா இல்லாம கடன் கொடுக்கிறவனா மாத்துவார். என் கர்த்தர் எனக்கு தயவை வைத்திருக்கிறார். ஒரு நாள் தேவ தயவு பல லட்சங்கள் கடனை தீக்கிற மாதிரி கர்த்தர் சகாயம் பண்ணுவார். வாங்க இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போலாம். சங்கீதம் 66:12. Psalm 66 and verse number 12. இந்த வசனம் தான் ஒரு சில வாரங்களா நம்ம மனதில் ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு நமக்கு போஷிப்பை கொடுக்கிறார், நமக்கு ஆகாரத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறார், நம்ம விசுவாசத்தை பலப்படுத்திட்டு இருக்கிறார். என்ன இந்த வசனம் படிங்க பார்க்கலாம். தெரிஞ்சவங்க அப்படியே சத்தமா சொல்லுங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். கர்த்தர் உங்களுக்கு ஒரு செழிப்பான இடத்தை வச்சிருக்கிறார். உங்க தொழிலில், உங்க குடும்பத்தில், உங்க திருமணத்தில் உங்களுக்கு ஒரு செழிப்பான இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ வேணா நீங்க ஒரு சில இக்கட்டான நிலைமையில இருக்கலாம், ஒரு குறைபாடு நிலையில இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை மத்தியில் நீங்க இருக்கலாம். ஆனா அது உங்களுடைய நிரந்தரமான இடம் இல்லை, இது உங்களுடைய பெர்மனன்டான சிச்சுவேஷன் இல்லை. கர்த்தர் உங்களை செழிப்பான இடத்துக்கு வழி நடத்துவார். அந்த செழிப்பான இடம் உங்களுடையது தான், ஏற்படுத்திட்டார். There is a place of abundance for you. நல்லா கவனிங்க, மனதளவில் பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க. God wants to progress you to a place called abundance. செழிப்பான இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா நம்ம பார்க்கிறோம், நானும் பாஸ்டா பல வருஷங்கள் இருக்கிறேன், எல்லா விசுவாசியும் அந்த செழிப்பான இடத்துக்கு வந்து சேர்றது இல்லை. நம்ம இங்க இருக்கிறோம்னு வச்சுங்க, செழிப்பான இடம் அங்க இருக்குது, கர்த்தர் அங்க கொண்டு போறாருன்னா, நிறைய விசுவாசிகள் வருஷ கணக்கா பார்த்தீங்கன்னா அந்த குறைபாடுன்னு வாழ்க்கையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பண கஷ்டம், வறுமை, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, குழப்பம், சண்டை, சச்சரவு, இப்படியே இருக்கிறாங்க. நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே செழிப்பான இடத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க, இவங்க ஏன் இங்கே இருக்கிறாங்க? எல்லாம் அந்த வசனத்துல தான் இருக்குது பாருங்க. ஏன்னா செழிப்பான இடத்துக்கு போற வழியில ஒரு சில சம்பவங்கள் அவங்களை தடை பண்ணுது. என்ன சம்பவங்கள் தடை பண்ணுது பாருங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். அப்ப மனுஷன் மூலமா பிரச்சனை வரும், அங்க போற வழியில சோர்ந்து போயிடக்கூடாது. அடுத்தது பாருங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம்னா என்ன அர்த்தம்? அப்படியே நெருப்பு மாதிரி பிரச்சனை வரும், தண்ணீர் மாதிரி பிரச்சனை வரும். ஐயோ மூழ்கி போயிருவனும், எரிஞ்சு போயிருவனும். ஏன் நிறைய விசுவாசிகள் அங்க வந்து சேரல தெரியுமா? தண்ணீர்ல விட்டு கொடுத்துட்டாங்க. இல்ல என்னால முடியாத மாதிரி தெரியுது, ரொம்ப பிரச்சனை பிரதர். ஐயோ அக்கினி மாதிரி அப்படியே எரிஞ்சு எரிகிற மாதிரி இருக்குது என் வாழ்க்கை. நான் விசுவாசிக்கிறதுல பிரதர் இப்படியே இருந்து போடுங்க பிரதர், இப்படியே இருந்து வந்து சேர்ந்துறேன் கடவுள் சமூகத்தில் அப்படின்னு. They give up when they face trials. சோதனைகள், பிரச்சனைகள் வரும்போது அவங்க விட்டு கொடுத்துறாங்க. விசுவாசத்தை, கனவை, வாஞ்சைய, அவங்க குறிக்கோளை அவங்க விட்டு கொடுத்துறாங்க. இன்னைக்கு இந்த தீயையும் தண்ணீரையும் நீங்க கடந்து வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பிரசங்கத்தில் 5 விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். 5 things to do when you are passing through fire and water. எழுதிங்க பார்க்கலாம். 5 காரியங்கள், தீயையும் தண்ணீரையும் நீங்க கடந்து வரும்போது நீங்க செய்ய வேண்டிய 5 காரியங்கள். வேதத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ற 5 சத்தியங்கள், 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். முதலாவது இந்த கேள்வியை நான் கேட்டுக்கிறேன், எத்தனை பேர் செழிப்பான இடத்துக்கு வரணும்னு விருப்பப்படுறீங்க? அப்ப 100% சொல்றேன், நீங்க தீயையும் தண்ணீரையும் கடக்கிறதா இருக்கும். அந்த நேரத்தில் இந்த 5 காரியங்களை நீங்க ஞாபகப்படுத்திக்குவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். நம்பர் 1 வாங்க எல்லாருமே, யாக்கோபு 1:2. ஜேம்ஸ் chapter 1 and verse number 2. யாக்கோபு அவருடைய ஜனங்களுக்கு எழுதுறதை நீங்க பாருங்க. ஜேம்ஸ் chapter 1 and verse number 2 பாருங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, தீயையும் தண்ணீரையும் கடக்கும் போது என்ன பண்றது? அடுத்த வசனத்தை பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. அப்ப விசுவாசம்ன்றது பரீட்சிக்கப்படும். எது பரீட்சிக்கப்படுறது இல்லையோ அது நம்ப தகாதது. ஒரு இடத்துல கோல்டு வாங்குறீங்க, இது 22 கேரட்டா 24 கேரட்டான்னு கேட்குறீங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க இது கேரட் இல்லை சார், வெறும் கோல்டுன்றாங்க. வாங்குவோமா நம்ம? ஓ இது டெஸ்ட் பண்ணல. இஃப் இட் இஸ் நாட் டெஸ்டட் இட் கேனாட் பி ட்ரஸ்டட். எழுதணும்னா நீங்க இதை எழுதிக்கலாம். அது சோதிக்கப்படலனா, அது பரீட்சிக்கப்படலனா அதோடைய மதிப்பு நமக்கு தெரியவே தெரியாது, அதை நம்ம மதிப்பிட முடியாது. பட் ஃபெய்த் இஸ் டெஸ்டட் இல்லையா? விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிங்க பார்க்கலாம். கவுண்ட் இட் ஆல் ஜாய். உங்களுடைய செழிப்பின் பாதையில
தீயும் தண்ணீரும் வருது பிரதர், என்ன பிரதர் பண்றது? முதல் விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, சந்தோஷத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. ஆமா, நான் போற இடம் செழிப்பான இடம் தான், போற வழியில தீ வந்துருச்சுன்னு சொல்லி என் சந்தோஷத்தை விட்டு கொடுக்க போறதில்ல. எனக்காக கர்த்தர் வச்சிருக்கிறதுனால பார்க்க முடியுது, என் சந்தோஷத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். பிரச்சனையோ பலவீனமோ போராட்டமோ இல்லைன்னா அயோக்கியத்தனமோ ஜனங்களுடைய பிரச்சனையோ எனக்கு பிரச்சனை இல்லை. என் கர்த்தர் என்ன எங்க கொண்டு போறாருன்னு எனக்கு தெரியும், நான் சந்தோஷமா இருப்பேன். எல்லாரும் தீர்மானம் எடுங்க பார்க்கலாம். ஐ வில் பி a happy person, I will rejoice. அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியர்களுக்கு எழுதுறாரு, ஒரு ஜெயில இருந்து எழுதுறாரு. ஜெயில இருந்து நம்ம எழுதுனா என்ன சொல்லுவோம், நம்ம ஒரே கொசு தொல்லையா இருக்குது, ஜாமீன்ல எடுங்கப்பா, அம்மா வந்து பாருங்கம்மா, அந்த கைமா கொண்டு பண்ணி எத்தணுமாம்மா, எவ்வளோ நாள்மா ஆயிடுச்சு, அப்படி எழுதி விடுவோம். சீக்கிரம் வாமா, எப்போம்மா என்ட்ரி போட்ட, நீ போன மாதம் தான்ப்பா என்ட்ரி போட்ட, இப்போ வாமா வந்து பார்த்துட்டு போமா, இப்படியெல்லாம் எழுதுவோம் உட்காந்து. ஆனால் பவுல் எழுதுறாரு Philippians chapter 4 verse number 4 என்ன சொல்றாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். அப்புறம் சொல்றாரு, இல்ல தெரியாம சொல்லிட்டேன் நினைச்சிடாதீங்க, மறுபடியும் சொல்றேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, சந்தோஷம்ன்றது உங்க தீர்மானம் சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சின்றது சூழ்நிலைகள் சார்ந்தது. See, happiness is because of the happenings, but joy is your choice. சந்தோஷம்ன்றது நம்ம தீர்மானம் எடுக்கிறோம், தீர்மானம் பண்ணோன்ற. நான் பாரு, வளர 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 சிரிப்பை மறந்துடுறோமா நம்ம? இந்த கேள்வி கேட்டு பாருங்க பார்க்கலாம். சிறு பிள்ளைகள் எவ்வளோ சிரிக்கிறாங்க கவனிச்சிருக்கிறீங்களா? சின்னதாக ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அவ்வளோ ஹாப்பியாகிறாங்க, அவ்வளோ சந்தோஷம். வெளியே கூட்டு ஒன்றும் வாங்கி கொடுக்காம கிரவுண்டுக்கு கூட்டு போனால் மண்ணில் விளையாடி ஒரே சந்தோஷம், நம்ம மேலே மண்ணை தூரி போட்டு இன்னும் சந்தோஷப்படுறாங்க. மழை வந்தால் ஒரு சந்தோஷம், மழையில் நஞ்சா ஒரு சந்தோஷம், சருங்கி விழுந்தா ஒரு சந்தோஷம். புரியுதா? லேட்டாக வந்து அங்கே மிஸ்ஸுக்கு அடி வாங்குவோன்னு வெளியே நின்னா உள்ளக்கிற வச்சிருக்கிறான், வெளியே கூட வச்சிருக்கிறான், சும்மாறா சிரிப்பா கொண்டு வராதான்றான். சிறு பிள்ளைகள் அவ்வளோ சந்தோஷம். யாரோ ஒருத்தர் சொன்னார் பாருங்க, 200 தடவை, குறைஞ்சது 200 தடவை சிறு பிள்ளைகள் சிரிக்கிறாங்களா. அவங்களுக்கு காரணமே தேவையில்ல பாரு, ஏதாவது ஒரு சிரிப்பு கொண்டு வந்துடுறாங்க இல்லையா? பையனுங்க பாரு, மார்க் 2 மார்க் தான் எடுத்துருப்பாங்க, ஆனால் சிரிச்சுன்னு உட்காந்துருப்பான் பேப்பர் வச்சு. பார்த்தீங்களா? முன்னாடி பெஞ்சில் பார்த்தா 98 மார்க் எடுத்து அந்த பொண்ணு அழுதுன்னு இருக்கும். டோன்ட் நோ ஹவ் ஐ லாஸ்ட் 2 மார்க்ஸ். அந்த பையன் கூடுவான், ஐ காட் தட் 2 மார்க், இங்கே இருக்குது அப்படின்னு. பட் ஹாப்பினஸ் வாஸ் தேர், ஜாய் வாஸ் தேர். யூ சோஸ் டு லாஃப். கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்க, அவங்க பேசும்போது வெறும் சிரிப்பு தான் இருக்கும், பார்த்தாலே சிரிச்சுக்குவாங்க, ஒரு ஆனந்த கலை. பார்த்தோன்னு ஒரு சிரிப்பு, போகும்போது சிரிப்பு, ஃபோன் பண்ணால் 1 மணி நேரம் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல, வெறும் சிரிப்பு சத்தம் தான். இப்படி பண்ணுறாரு, இப்படிப்பா ஒரே ஜோக்குங்க அவர். ஐயோ சிரிக்க வைக்கிறாரு, என்ன ஜோக் சொன்னார், அதெல்லாம் ஜோக்கே இல்லை, ஆனாலும் என் சிரிப்பு வருது. மொக்கையாக தான் இருந்துச்சு, ஆனாலும் நான் சிரித்தேன். நான் ஒரே சிரிப்பு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க, கணவர் ஒரு ஜோக் சொன்னாருன்னா சிரிப்பு ஒரு கேடு இந்த மூஞ்சிக்கின்ட்டு சொல்லாமல் சொல்லுவாங்க அவங்க முகத்தில். சிரிப்பையா மறந்துட்டோம் நம்ம. ஏன்னா பிரதர் கல்யாணத்துக்கு முன்னாடி பிரதர் அது, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க பிரதர், பில்லெல்லாம் நான் தான் பே பண்ணுமா இருக்குது. வீட்டில் ஒவ்வொரு நாளும் சண்டை பிரதர், சண்டைன்னு சொல்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வருது பிரதர். டிஸ்அக்ரிமெண்ட் இல்லாத திருமணம் செத்து போன திருமணம். பேச்சுவார்த்தை இருக்கிற இடத்துல நிச்சயமா டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கும். அப்போ டிஸ்அக்ரிமெண்ட்ன்றது ஒரு அனாரோக்கியத்தின் அடையாளம் இல்லை, அது சண்டையா மாறுறதுக்கு விடாதீங்க. அதை நான் சொல்றேன், நான் என்கரேஜ் பண்றேன். ஞானமா இருங்க, வாய்ஸ் ரைஸ் பண்ணி சும்மா அவமதிக்கிற மாதிரி பேசிக்காதீங்கன்னு சொல்றேன் நான். டோன்ட் லெட் இட் பிகம் a fight, but there will always be disagreements. சண்டை இல்லாத திருமணம் எது இருக்குது? யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, 25 வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி, எத்தனை சண்டை போட்டீங்க? அதுக்கு மனைவி சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் நாங்கள் சண்டை போட்டோம், ஒரே ஒரு சண்டை தான். ஆச்சரியப்பட்டாங்க, ஒரே சண்டையா? எல்லாம் அவசரப்பட்டு கை தட்டிட்டாங்க. 25 வருஷத்துல ஒரே ஒரு சண்டை. அந்த அம்மாட்ட கேட்டிருக்கிறாங்க, எப்படிங்க இது? அந்த ஒரு சண்டையே இன்னும் முடியலையான்றாங்க அந்த அம்மா. புரியுதா? சண்டை இல்லாம இல்ல டிஸ்அக்ரிமெண்ட் இல்லாம எந்த திருமணம் இருக்குது? ஆனா சந்தோஷம்ன்றது உங்க தீர்மானம். எல்லா பிரச்சனைகள் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில கணவன் மனைவி சிரிக்க கத்துங்க. தீயோ தண்ணீரோ, ஆனா சந்தோஷத்தை நம்ம விட போறது இல்ல. எல்லாரும் சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷம்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உங்க கணவரோ மனைவியோ வந்து பார்த்து அவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. இந்த நேரத்தில் ஸ்மைல் பண்ணுங்க. ஓகே, உங்க 2 பேர் தெரியும் நீங்க ஏன் ஸ்மைல் பண்றீங்கன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் நல்லவர், சந்தோஷத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் சந்தோஷம் முக்கியம் பிரதர்? என்ன பிரதர் சொல்றீங்க நீங்க, இது வேடிக்கையா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்லையா? தீயையும் தண்ணீரையும் கடந்து போகும்போது நான் ஏன் சிரிக்கணும்? என்னத்துக்கு சிரிக்கணும்? நான் நெகேமியா சொல்றாரு பாருங்க, சிரிக்கிறது மட்டும் இல்லை, சந்தோஷத்தை பத்தி சொல்றாரு. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, இந்த சந்தோஷம்ன்றது ஒரு வல்லமையான ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். இது ஒரு வெப்பன், இது ஒரு ஆயுதம், நமக்கு தற்காப்பு ஆயுதமும் கூட இது. நெகேமியா சொல்றார் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து, ஐயோ இது ரொம்ப கொழுப்பு கொலஸ்ட்ரால் பார்க்காதன்றார் நெகேமியா. அப்படி சொல்றார். சரியா? அதெல்லாம் பார்க்காத, நல்லா சாப்பிடு.
மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். சோர்ந்து போயிடாத. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். எத்தனை பேருக்கு சோதனைகளை ஜெயிக்கிற பலன் வேணும்? கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சோதனையே இல்லை? எல்லாருக்குமே இருக்கு சோதனை இல்லையா? இந்த சோதனையில பலன் வேணும்னா எப்படி? சோதனை மத்தியில சொல்லணும், இது நிரந்தரம் இல்ல, இந்த நெருப்பும் இந்த பிரச்சனையும் நிரந்தரம் இல்ல, எனக்கா கர்த்தர் ஒரு செழிப்பா நடத்த வச்சிருக்கிறார். அதனால நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இப்பவே சந்தோஷமா இருக்க போறேன். என் சந்தோஷத்தை நான் போஸ்ட்போன் பண்ண போறது இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, என் பர்த்டே வரட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். அது வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது அது. கிறிஸ்மஸ் வரட்டும், நான் இருக்கிறேன் பார், ஒரு கொண்டாட்டத்தில் இறங்குறேன் பார், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது. ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுங்க, இன்னைக்கு என்ன நடக்குதோ நடக்கலையோ என் கர்த்தர் என்ன நேசிக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், அபிஷேகம் எனக்குள்ள இருக்குது, அழைப்பு என் மேல இருக்குது, ஆவியானவரே எனக்குள்ள இருக்கிறார். என்ன பிரச்சனை பலவீனமா இருந்தாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்றத யாராலையும் மாற்ற முடியாது. அதனால நான் சந்தோஷமா தான் இருப்பேன். Yes, I will be happy. It's a choice. You have to make that choice. Number one, when you're going through fire and water, count it all joy. Jerry Savelle அப்படின்ற தேவ மனிதன் சொன்னாரு, if the devil can't steal your joy, he can't steal your goods. பிசாசு உங்க சந்தோஷத்தை திருட முடியலனா அவன் உங்களுடைய பொருட்களையும் திருட முடியாது. இதை எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம அவன் மட்டும் நம்ம சந்தோஷத்தை திருடிட்டான்னா அப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பொருட்களையும் அவனால திருட முடியும். நான் சொல்றேன், பிசாசுக்கு உங்க வாழ்க்கையின் கதவை அடைச்சு போடுங்கன்னு சொல்றேன். நான் சந்தோஷத்தை உங்க வீட்டில் பாதுகாத்துக்குங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக பாருங்க, அதே யாக்கோபு 1 அதிகாரம் 2 வசனம் பாருங்களேன். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse number 2. பரீட்சை வரும்போது, சோதனைகள் வரும்போது என்ன செய்யணும்? நம்ம நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. எல்லாரும் சொல்லுங்க பொறுமை. எல்லாரும் சொல்லுங்க இன்னொரு தடவை பொறுமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேஷன்ஸ். பொறுமைனா என்னது? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா செய்ய வேண்டியதை செஞ்சு முன்னேறுவேன்னு சொல்றது தான் பொறுமை. பொறுமைனா எல்லாம் அடி வாங்கினா அப்படியே சோதாவா உட்காந்துக்கிறது பொறுமை இல்லை. பொறுமைனா என்னது? என்ன நடந்தாலும் நான் அழைக்கப்பட்டதை சந்தோஷமா செய்வேன், செஞ்சுட்டே இருப்பேன், தொடர்ந்து முன்னேறுவேன்றது தான் பொறுமை. இது எப்போ வருதான்? விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது இந்த பொறுமை வருதான். ஏன் பொறுமை ரொம்ப முக்கியமானது? உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை சொல்றேன் கவனிங்க. பொறுமை இல்லாமல் ஆசீர்வாதத்தை நீங்க மிஸ் பண்ணிட முடியும்ன்ற நான் பாருங்க. எபிரேயர் 6:11, ஹீப்ரூஸ் சாப்டர் 6 verse number 11. இந்த இடத்துல அருமையான இந்த ஆசிரியர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் கூடவே பாருங்க நீடிய பொறுமையினாலும். நீடியன்றது அவர் போட்டார் இந்த இடத்துல. கரெக்டா? அப்ப நீங்க சொல்ற மாதிரி நானும் பொறுமையா தான் பிரதர் இருக்கிறேன், நீடிய பொறுமையா இருங்கன்றார் கர்த்தர். அப்படின்னா அர்த்தம் நீண்ட காலம் சரியானதை சந்தோஷமா செய்ய வேண்டியதா இருக்கும் ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு முன்பதாக. பாருங்க, நீங்க வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து. ஆபிரகாம் பத்தி பேசி சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது 75 வயசுல, 100 வயசுல தான் கர்த்தருடைய வாக்குத்தத்த பிள்ளை பிறகுறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, என்ன ரகசியம்? ஆபிரகாம்னா வெறும் விசுவாசம் யோசிக்காத, அந்த விசுவாசம் வேலை செஞ்சது காரணம் என்னது? பேஷன்ஸ், பொறுமை. நிஜமான விசுவாசம் பொறுமையோட கலந்தது. உங்ககிட்ட நான் கேட்கிறேன், உங்க விசுவாசம் நிஜமான விசுவாசமா? உங்க விசுவாசம் நிஜமான விசுவாசமா இருக்கணும்னா பொறுமையை அதோட கலந்துருங்கன்னு சொல்றேன், நான் இணைச்சிருங்கன்னு சொல்றேன். எழுதுங்க. பாயிண்ட் நம்பர் 2, யுனைட் யுவர் ஃபெய்த் வித் பேஷன்ஸ். யுனைட் யுவர் ஃபெய்த் வித் பேஷன்ஸ். உங்கள் விசுவாசத்தை பொறுமையோடு இணையுங்கள். கர்த்தர் சொன்னார்னா கர்த்தர் செய்வார். நான் செய்ய வேண்டியதை செஞ்சு முன்னாடி போயிட்டே இருப்பேன். நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், 4 மாசம் ஆச்சு பிரதர், 6 மாசம் ஆச்சு பிரதர், கவலைப்படாதீங்க, தொடர்ந்து நம்புங்க, கர்த்தர் செய்வார். ஆபிரகாமை கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவார் 25 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சுன்னு சொல்லுவார். எல்லார் வாழ்க்கையிலும் பாருங்க, உண்மையானவராக இருக்கிறார், கர்த்தர் செஞ்சு முடிப்பார். நீங்க பொறுமையா இருக்கணுமா? நீடிய பொறுமையை கடைப்பிடிச்சுங்க, நிச்சயமா உங்க ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். கர்த்தர் கைவிட மாட்டார். பிரதர் போங்க பிரதர், உங்க பிரசங்கத்தை 4 வாரம் கேட்டேன் பிரதர், 4 வாரம் கேட்டேன் பிரதர், எதுவும் நடக்கல பிரதர் அப்படின்றார் ஒருத்தர். நான் சொல்றேன், 4 வாரம் கேட்டால் ஏதாவது நடக்கும்னு சொன்னான் நான். விசுவாசம்ன்றது 4 வாரமா? விசுவாசம்ன்றது 3 வாரமா? விசுவாசம்ன்றது ஒரு வாழ்க்கை முறை. Faith is a lifestyle. Come on. நான் போங்க டாக்டர், நான் 4 நாள் பல்லு விளக்குனேன் டாக்டர், ஒன்றும் பெருசாக என் பல்லு பலன் அடைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. நான் என்ன சொல்லுவார், 4 நாள் விளக்கிட்டு அப்படியே விட்டு தயவுசெய்து என்கிட்ட மட்டும் வராத. அது என்னது? அது சுத்தபத்தமாக இருக்கிறது வாழ்க்கை முறை.
Faith is a lifestyle. Keep believing God, keep hoping, because it is not just faith, but faith that is united, that is joined with patience, that gives you the inheritance. விசுவாசத்தோடு பொறுமை கலந்திருக்கும் போது, இணைந்திருக்கும் போது அந்த விசுவாசம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நல்லா கவனிங்க. வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறீங்களா? கர்த்தரிடத்துல இருந்து, ஆண்டவர்கிட்ட இருந்து ப்ராமிசஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்களா? பிடிச்சுங்க, முன்னேறுங்க. 1000 பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரலாம், பிசாசு நம்மளை துன்பப்படுத்தலாம், நிறைய பேர் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணிடலாம். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் என்ன கடன் வாங்குறவனா இல்லாம கடன் கொடுக்கிறவனா மாத்துவார். இப்ப 1000 கடன் இருக்கலாம். நீங்க யோசிப்பீங்க பாருங்க, ஐயோ கடன் தான் என் வாழ்க்கை மாதிரி தெரியுது பிரதர், சாவும்போது பெட்டியை கூட கடன்ல தான் வாங்குற மாதிரி தெரியுது. இப்பேற்பட்ட எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும். அந்த எண்ணத்தெல்லாம் தூக்கி எறிங்க. நீங்க சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்கு தயவை வைத்திருக்கிறார். ஒரு நாள் தேவ தயவு பல லட்சங்கள் கடனை தீக்கிற மாதிரி கர்த்தர் சகாயம் பண்ணுவார். ஒரு அற்புதத்தின் தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, அற்புதத்தை எதிர்பாருங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நீடிய பொறுமையோட இருக்கிறத நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவார். See, for people who are not patient, they miss the surprise of God. See, when is it a surprise? எப்போ அது சர்ப்ரைஸ்? நினைச்சு பார்க்காத நேரத்தில் வந்தால் தான் அது சர்ப்ரைஸ். இப்போ நான் நினைச்சு பார்க்குற நேரத்தில் அற்புதம் வந்துருச்சுன்னா அது சர்ப்ரைஸ் இல்லை. நான் நினைச்சா அது வந்துருச்சு, ஆனால் நினைச்சு பார்த்த நேரத்தில் வரலன்னும் போது இப்போ என்னத்தை கொண்டு வர்றேன்? பொறுமை. இப்போ பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். ஆண்டவரே அன்னைக்கே வந்திருக்கணும், இன்னைக்கு வந்திருக்கணும், வராத ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, உங்களை நான் பார்க்குறேன், உங்களை பார்க்குறேன் நான் அப்படின்னு பார்த்து நம்ம எதிர்பாராத நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஸோ unite your faith with patience. மூன்றாவதா எழுதிங்க பார்க்கலாம். What to do when you're going through fire and water? தீயையும் தண்ணீரும் கடக்கும்போது என்ன செய்யறது? மூன்றாவதாக, மாம்ச சிந்தை உள்ளவர்களாக இராமல் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இருங்க. மாம்சம் தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம். மாம்ச சிந்தை எல்லா பிரச்சனைக்கு காரணம். திருமணத்தில், பொருளாதாரத்தில். இப்போ மாம்சம்னா என்ன? அது ஞாயிற்றுக்கிழமை போய் மாம்சம்னு பேசினா நமக்கு ಯಾವ ಥರ ಮಾಂಸ ನೋಡಿ, ಮಾಂಸ ಅಂದ ತಕ್ಷಣ ನಮಗೆ ಬೇರೆ ಬೇರೆ ಯೋಚನೆಗಳು ನಮ್ಗೆ ಬರುತ್ತೆ ಅಲ್ಲ. மாம்சம் போது என்ன பண்ணுறோம் நம்ம? இது என்ன அது மாம்சன்றாரு? மாம்சம்னா என்னது? தேவனுக்கு ஒவ்வாத மனப்பான்மை, அணுகுமுறை, an approach that does not align with the ways of God. தேவரகமாக யோசிச்சா ஸ்பிரிச்சுவலி மைண்டட். ஆனால் நேச்சுரலா இயற்கை ரீதியாக மட்டும் நான் நினச்சிட்டு போனேன்னா அதுதான் ஃப்ளஷ். உங்களுக்கு ஒரு 3 விஷயத்த சொல்கிறேன் பாருங்க, மாம்ச ரீதியாக என்னன்னு சொல்லி. 1 கொரிந்தியர் 2:14 பாருங்க. 1 Corinthians chapter 2 and verse number 14 பாருங்க. மாம்ச ரகம்னா என்னது? மாம்ச சிந்தை. ஜென்ம சுபாவமான மனுஷனோ, the natural man, okay, தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். கர்த்தர் ஆவிக்குரிய விஷயங்களை வச்சுக்கிறது அவனால் புரிஞ்சுக்க முடியாதுன்றார். ஏன் அப்படி சொன்னாரு? அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். The carnal mind cannot understand the things of God because they are spiritual. இப்போ நல்லா கவனிங்க, கர்த்தர் எனக்காக ஒரு செழிப்பு நடத்த வச்சிருக்கிறார். இதை நான் சொல்லும் போது முதலாவது இது நம்ம இயற்கையின் கண்களில் பார்க்குறோமா இல்லை ஆவிக்குரிய கண்களில் பார்க்குறோமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்களில் பார்க்குறோம். வார்த்தையை கொண்டு அந்த வார்த்தையின் ஜன்னல் வழியாக பார்க்குறோம். இப்போ நான் வார்த்தையின் ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு வெறும் நேச்சுரல் ஜன்னலையே திறந்து பார்க்குறேன்னு வச்சுங்க. என்னவோ இவர் செழிப்பு நடன்றாரு, இரு பாக்கெட்டை செக் பண்ணலாம், ஐயோ பணம் குறைவா இருக்குது. இரு பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணலாம், அடடட அவ்வளோ பணம் இல்லையே. இரு என் உடலை செக் பண்ணலாம், அவ்வளோ ஆரோக்கியம் இல்லையே. இரு என் திருமணத்தில் சந்தோஷத்தை செக் பண்ணலாம், அடடட பிரச்சனை மேலே பிரச்சனை. நல்லா கவனிங்க, நான் ஆவிக்குரிய கண்களால் பார்த்து விசுவாசிக்க வேண்டியதை இயற்கையான கண்களால் பார்த்து கணக்கெடுக்க ஆரம்பிச்சோன்னா சோர்ந்து போயிட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரதர் சொல்றாரு வாரம் உனக்கு ஒரு செழிப்பு இடம் உண்டுன்னு, ஆனால் என் வீட்டில் ஒரே பிரச்சனை பதர், வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை பதர். அதை பார்க்க நம்பவே தோண மாட்டேங்குது பதர், அதை பார்க்காதீங்கன்ற. நான் அதை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிங்க. ஹேண்டில் தோஸ் இஷ்யூஸ் பட் லெட் யுவர் ஃபோக்கஸ் பி ஸ்பிரிச்சுவல். அப்படின்னா இந்த சூழ்நிலையை ஆவிக்குரிய கண்களில் எப்படி பார்க்கணும்? இந்த பிரச்சனையை ஆவிக்குரிய உண்மைகள் வழியா நான் எப்படி பார்க்கணும்? வியாதி வந்தா எப்படி பார்க்கணும்? என் கர்த்தர் வியாதியை சுமந்து கொண்டார், அதனால ஆரோக்கியம் என்னுடையது. கடன் பிரச்சனை எப்படி பார்க்கணும்? நான் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவனா இருப்பேன், அப்படி பார்க்க கத்துக்கணும். லுக் அட் திங்ஸ் a spiritual way. அதுதான் மெச்சூரான விஷயம். பாருங்க, 1 கொரிந்தியர் 3 பாருங்க. 1 Corinthians chapter 3. carnal mind is immaturity பார்க்கிறோம் நம்ம. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல், உங்களை ரொம்ப ஆவிக்குரியவங்கன்னு நினச்சம்பா, ஆனால் அப்படி இல்லை நீங்கன்றார் பவுல். அதனால் அந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை,
அப்புறம் சொல்றாரு, மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அப்படின்னா இயற்கையா என்ன நடக்குதோ அதை மட்டும் பார்த்து வாழ்ந்தோம்னா அது இன்னும் வளர்ச்சி இல்லை. அவங்க எல்லாருமே immature Christians, they are just babies in Christ, they are just babies. ஆனால் யாரு பிரதர், என் வாழ்க்கையில் ஒரு சில போராட்டங்கள் இருக்கிறது உண்மைதான் பிரதர், கடன் பிரச்சனையா இருக்கலாம், இதெல்லாம் இருக்குது பிரதர். ஆனால் அது எல்லாத்து மத்தியில் நான் ஆவிக்குரிய சிந்தையில் பார்க்குறேன், எனக்காக கர்த்தர் ஒரு செழிப்பு நடத்த வைத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை நடத்த வைத்திருக்கிறார், மேன்மை நடத்த வைத்திருக்கிறார். இன்னைக்கு இப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறோம். எங்க கர்த்தர் எங்க குடும்பத்தை மென்மேல உயர்த்தி எங்களை பலப்படுத்துவார் பிரதர். அதை நான் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. அந்த தீயும் தண்ணீரும் உங்களை நாசப்படுத்தாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பக்கத்துல இருந்து ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பாருங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அத்தான் சொல்லணும்னா ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பாருங்க. டோன்ட் பி கார்னல் மைண்டட், பி ஸ்பிரிச்சுவல் மைண்டட். இன்னும் ஒரு சில பேர் பாருங்க, பிரதர் அப்பவே நல்லா இருந்துச்சு பிரதர், கவனிச்சுக்கிறீங்களா? அது ஜீசஸை நம்பி ஒரு சில பிரச்சனைங்க வரும். அவர் விசுவாசிக்கிறதுனால பிசாசு ஒரு படையெடுத்து வருவான். அந்த நேரத்தில் பிரதர் அப்பவே நல்லா இருந்தேன் பிரதர், நான் சொல்லுறேன் பாரு, அதுவும் ஒரு கார்னல் மைண்ட். when you think of the past more than what God has for you in the future, that is carnal mind. பாருங்க, பிரசங்கி 7:10 ஞானி சொல்றார், எக்லீசியாஸ்டஸ் 7:10 சொல்றார், இந்த நாட்களை பார்க்கிலும் முன் நாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. கவனிங்க, நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறேன், ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறேன், கர்த்தருடைய பிரசங்கத்தை கேட்கிறேன், செழிப்பின் இடம் உனக்கு உண்டு, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப. சரி பிரதர், நான் நம்புறேன் பிரதர், பிரதர் இந்த எனக்கு தான் பிரதர் இந்த பிரசங்கம் கொண்டு முன்னாடி வர்றீங்க. இங்க என்ன சந்திக்குது உங்களே? தீயும் தண்ணீரும் சந்திக்குது இல்லையா? தீயும் தண்ணீரும் சந்திக்குது. இப்போ என்ன தோணும் நமக்கு? ஐயோ வந்து இவன்கிட்ட மாட்டிக்கிட்டே, இப்போ நான் என்ன பண்ணுறது, திரும்பி பார்க்குறேன், அங்கேயே போயிடலாம் பிரதர், அங்கேயே பெட்டராக இருக்கும் பிரதர். எனக்கு பல தடவை அந்த மாதிரி கேள்விகள் வந்துருக்குது பாருங்க. இங்கே வரும்போது இந்த 10 மாதத்தில் ஒரு சில மாதம் அற்புத விதமாக தேவைகள் சந்திக்கப்படும். ஒரு சில மாதங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய், ஒரு 1.25 லட்சம் கொஞ்சம் இடிக்கும் பாருங்க. இது எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி ஆகணும். விசுவாசத்தில் கால் எடுத்து வச்சுட்டோம், கர்த்தர் காப்பாற்றுவார், ஜெபிப்போம், விசுவாசிப்போம், அறிக்கை செய்வோம், எல்லாத்தையும் பண்ணுவோம். ஆனால் வராது பணம். அந்த நேரத்தில் எனக்கு தோணும் பாருங்க, அதுவும் ஸ்பெஷலாக நம்ம பழைய சர்ச் பில்டிங் கிட்ட போனோன்னா அந்த எண்ணம் வரும். ஆலிவர் அங்கே தான் பிறந்தான், சங்கீதாவுடைய 3ஆவது ப்ரெக்னென்சிக்கு அங்கே தான் போய் நம்ம கன்சல்ட் பண்ணுறோம். அங்கே வாரத்துக்கு ஒரு தடவை போகும்போதெல்லாம் அந்த பில்டிங்கிட்ட நிற்பேன். ஆனால் உள்ளே போல, ஆண்டவரே இங்கே இருக்கும்போது இவ்வளோ பெரிய வாடகையின் ஒரு பெரிய கமிட்மெண்ட் நமக்கு இல்லை, ஆண்டவரே 45,000 ரூபாய் கட்டி ஆறாமல் இருந்தேன் ஆண்டவரே. சரி, அதுவும் அந்த ஹோட்டலுங்களை பார்க்கும்போது இன்னும் மைண்ட் இருக்கும் அந்த இடத்துல, இந்த பக்கம் ஒரு நல்ல ஹோட்டல் ஒன்று இல்லை, இருக்கிற 2 ஹோட்டலில் எவ்வளோ போராடுறது நம்ம, அங்கே தெருவீதி ஃபுல்லாகவே ஹோட்டலுங்க தான். அப்புறம் இதை நிறையா பேர் ஆமேன்ன்றீங்க, மனசுக்குள்ளே ஆமேன்னு சொல்லிங்கிறீங்க, அது எனக்கு சத்தமாக கேட்குது. மைண்ட் வாசின்னு நினச்சி நீங்கள் சத்தமாக சொல்லுங்கிறீங்க, அது மட்டும் இப்படி தோணும் பாருங்க. ஆண்டவரே அங்கேயே இருந்திருக்கலாமோ, இப்படி தான் தோணும், இப்படி தான் தோணும் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ஆவரேஜான இடத்துல இருந்து மேன்மையான இடம்னு வரும்போது டக்குன்னு பார்த்தா பிரச்சனை ஜாஸ்தி ஆகிற மாதிரி ஆகும். நான் அப்போ அங்கே இருக்கும்போது கூட வரல பதர் பிரச்சனைன்னு நம்ம இங்கே நல்லா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு நல்லா அறிக்கை செஞ்சு வெளியே வர்றேன் பதர். இந்த ஜனங்க பண்ணுறாங்க பாரு பதர் பிரச்சனை, இப்போ தான் பதர் பிரச்சனை ஜாஸ்தி. என்ன டெம்டேஷன் வருது தெரியுமா? கேன் ஐ கோ பேக்? போயிடுச்சுமா அந்த பிரச்சனை, வேண்டாம். நான் சொல்கிறேன், பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, டோன்ட் பி கார்னல் மைண்டட். டோன்ட் பி கார்னல் மைண்டட் என்ன அர்த்தம்? கண்ணால் பார்க்கறத பார்த்து உணர்றதை பார்த்து சோர்ந்து போயிட வேண்டாம். அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். லேசான உபத்திரமா? இவர் பட்ட உபத்திரம் என்னன்னு தெரியுமா? இவர் அடி என்ன மாதிரி வாங்கினாரு, நிர்வாணமாக கிடந்தது எத்தனை இரவு, இரவும் பகலும் கடல்ல மூழ்கிற அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டது எத்தனை தடவை, மிலாறுகளால் அடிப்பட்டன்றாரு. ராட் எடுத்து அவரை பல தடவை அடிச்சிருக்கிறாங்க. ஒரு தடவை கல்லால எரிஞ்சு செத்துட்டாரு நினைச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. இவ்வளோ அடி வாங்கினவர் என்ன தெரியுமா சொல்றாரு? லேசான உபத்திரவம்ன்றார். ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஐ எம் நாட் கார்னலி மைண்டட், ஐ எம் ஸ்பிரிச்சுவலி மைண்டட். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பூமிக்குரிய உலகத்தை விட, சத்தமா சொல்லுங்க, என் சூழ்நிலையை விட, எல்லா பிரச்சனைகளை விட, என் தேவன் எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள், மேன்மைகள், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நான் அதை தான் பார்த்து நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஓ, டோன்ட் பி லிமிட்டட் பை தி ஃபயர் அண்ட் வாட்டர். இந்த ஃபயர் அண்ட் வாட்டர் டெம்பரரி, ஆனா கர்த்தர் வச்சிருக்கிற அபண்டன்ஸ் நிரந்தரமானது. இப்போ நீங்க கடந்து போற அந்த காலம் கடந்து போங்க. டோன்ட் ஸ்டே தேர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நடந்துட்டே இருங்கன்ற. நான்
ஒரு சில பேர் சொல்றோம், எங்க பிரதர் நடக்கிறேன், நொண்டி நொண்டி நடக்கிறேன். நடங்கன்ற, நான் நொண்டுனாலும் பரவாயில்ல, கீப் லிம்பிங், கீப் லிம்பிங், டோன்ட் ஸ்டே தேர். மரணர்களின் பள்ளத்தாக்கில் அங்கே வீடு வாடகை எடுத்து தங்கிவிட்டால் வாழ்க்கை நாசமா போயிடும். மரணர்களின் பள்ளத்தாக்கிலே அங்கே நான் சமாதியை கட்டுகிறேன், அங்கே நிலத்தை வாங்கி போடாதீங்க, அடக்கம் பண்ணாங்க, அடக்கம் பண்ணுங்க. தட் இஸ் நாட் யுவர் பிளேஸ். மரணர்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கீப் வாக்கிங், keep walking. And some of you have to keep limping, and some of you have to roll out of the valley. Oh, the devil has stripped you. ஒரு சில பிரச்சனைகள் உங்க காலை காயப்படுத்திருச்சு, மனதை பாதிக்கப்பட்டுருச்சு. பாருங்க, மனம் பாதிக்கப்பட்டிருக்குது, காயத்தை அனுபவிச்சிருக்கீங்க. என்ன பிரதர் செய்யறது? மரண இருளின் பள்ளத்தாக்குல நான் இருக்கிறேன் பிரதர். என்ன பிரதர் செய்யறது? என்ன செய்றீங்களோ ஒன்று மட்டும் நான் சொல்றேன் பாருங்க, தங்கிராதீங்க அங்கே. அதுதான் நடந்துரும் நினைக்காதீங்க. எல்லாமே மாறும், எல்லாம் மாறும்ன்ற நான். கர்த்தர் உங்களோட இருந்தார்னா எல்லாமே மாறும். கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார். ஓ, அவர் நினைச்சாருன்னா அசால்ட்டா எல்லாத்தையுமே மாற்றி விட்டுருவாரு. அவர் அதிசயமானவர். அதை அனுபவிச்சு ருசி பார்த்து இவ்வளோ தூரம் வந்து நான் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்வார். என்ன மாதிரியே நீங்களும் ருசி பார்த்துருந்தீங்கன்னா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அவர் நினைச்சாருன்னா பயங்கரமான காரியங்களை ஒரு சில வினாடிகளை செஞ்சு முடிச்சு எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிருவார். Hallelujah. Don't be carnally minded, be spiritual minded. Don't talk of the past. இஸ்ரவேல் ஜனங்க போல அந்த காலம் நல்லா இருந்துச்சு, அந்த காலம் நல்லா இருந்துச்சு. பார்த்தா அவங்க கானானுக்குள்ள பிரவேசிக்கவே இல்லை. ஏன்? தீயையும் தண்ணீரையும் பார்த்து அங்கேயே சோர்ந்து போயிட்டாங்க. தீயையும் தண்ணீரையும் கடக்கும் போது நம்பர் 1, உங்க சந்தோஷத்தை விட்டு கொடுக்காதீங்க. ரெண்டாவதாக என்ன பார்த்தோம் நம்ம? உங்க விசுவாசத்தோட வாட்ஸ் த பார்ட்னர்? சொல்லுங்க சத்தமா. பொறி உருண்டையா? பொறுமை. கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அந்த வார்த்தை சத்தமா. பொறுமையை சேர்த்துக் கொள்ளுங்கள், இணைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது என்னது? தீயையும் தண்ணீரும் கடக்கும் போது என்ன சொல்லணும்? இதை பார்த்து நான் வாழ போறது இல்லை, நான் அந்த செழிப்பை பார்த்து வாழ போறேன். என்னுடைய பூமிக்குரிய கண்களை பார்த்து நான் வாழ போறது இல்லை. ஐ வில் நாட் பி கார்னலி மைண்டட். மாம்சத்துக்குரிய கண் பார்வை எனக்கு இருக்காது, ஆவிக்குரிய கண் பார்வையில் நான் வாழ்ந்து சொல்ல போறேன். பவுல போல அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். என் கர்த்தர் எனக்கா பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக எழுதிங்க பார்க்கலாம், மிக முக்கியமானது. நான்காவதாக, தீயும் தண்ணீர் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளான நம்ம, வியாதியும் பலவீனம் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளான நம்ம, கவனிங்க, பண கஷ்டமும் நெருக்கடிகள் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளான நம்ம சோர்ந்து போய் பின்வாங்கிடக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன்? அடியேன் அடிப்பட்டவன், அடியேன் பாதிக்கப்பட்டவன், அடியேன் சிறு வயதிலிருந்து அடி வாங்கினவன், அடியேன் தாழ்மையானவன், இப்படியெல்லாம் பேச்சு பேசிக்கிட்டு ஒதுங்கக்கூடாது. யூ நோ ஹூ யூ ஆர்? You are a believer, and that means you are a soldier, you are a fighter. Embrace a fighting spirit, give a fight. அப்படி கூட எழுதுறான் பாருங்க. நீங்கள் ஒரு ஃபைட் கொடுங்கன்ற நான். பிரதர் வியாதி ஃபைட் பண்ணுது பிரதர், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கர்த்தரே வாரும் ஜெபம் பண்ணுகிறேன். இல்லை, சுகம் என்னுடையதுன்னு சொல்லுங்கன்ற நான். பிரதர் கடன் பிரச்சனை ஜாஸ்தி ஆச்சு பிரதர், அதனால் என்ன பண்ணுறீங்க? கடன்காரனுக்கு சூன்யம் வைக்கலான்னு உங்ககிட்ட வந்துக்கிறேன் பிரதர். ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் ஃபாதர். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அப்படிப்பட்ட மந்திரவாதி நான் இல்லை. உங்களை பார்த்து ஒன்று டைரெக்டாக சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வேலையை ஆசீர்வதிப்பார், பணத்தை சேர்த்து வைக்கிற அந்த முறையை கற்றுக் கொடுப்பார், தயவையும் கொடுப்பார். பாதி கடனை கேன்சல் பண்ணி மீதி கடனை வெற்றிகரமாக கட்டி முடிக்கவும் கர்த்தர் சகாயம் பண்ண வல்லவராக இருக்கிறார். What do you do? Give a fight. If life gives you a fight, you give a fight. வாழ்க்கை போராட்டத்தை கொண்டு வருதா, நீங்கள் பின்னாடி போகக்கூடாது, நீங்கள் நிற்கணும். யார்கிட்ட நீங்கள் நிற்கணும் பாருங்கள். ஒரு டைம் நமக்கு இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும். முக்கியமாக பிசாசு ஓட்டுற சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்கும் பாரு. ஆச்சரியப்படுத்தி விடும் ஒரு சில விஷயங்களை. நான் பல சம்பவங்களுக்கு இப்போ எது சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு தடவை எல்லார் நகரில் அந்த மரத்துக்கிட்ட தான் ஒரு ரூம் எடுத்து நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு 40 பேர் தான் உட்கார முடியும். இப்போ ஒரு ப்ரேயர் முடிஞ்சிருச்சு, சாயங்கால ஆராதனை தான் அப்போ நம்மள்தெல்லாம். இந்த ப்ரேயர் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ஒருத்தர் ஓடி வந்தாங்க, பிரதர் இவங்க ஹஸ்பண்டு, என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு பிசாஸ் பிடிச்சி எல்லாரும் ரொம்ப கராராக பண்ணுகிறார் பிரதர், அப்படியே மூஞ்சலா ஒரு மாதிரி பண்ணுகிறாரு, ரொம்ப அடம் பிடிக்கிறார் பிரதர், கூட்டின்னு வந்துனுங்கிற அவரை. நான் சரி வாங்க உள்ளே கூட்டின்னு வாங்க அப்படின்னு சொன்னேன். நான் அவர் உள்ளே வரமாட்டேன்னாரு. சரி இது வர ரோடு, இது நல்லா கவனிக்கு, இது சர்க்கிள்னால என்ன அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் பாருங்க. நாலா பக்கமும் எல்லாம் வண்டிங்கெல்லாம் வர்ற இடம் தான் இந்த சர்க்கிள். அந்த மாதிரி இடம் அது ஒரு ரொம்ப பப்ளிக்கான க்ரௌடடான ஏரியா. அது அங்கே நின்றுக்கிறாருன்ட்டு நான் என்ன சொல்லியிருந்துருக்கலாம், உள்ளே கூட்டின்னு வந்துருங்கன்னு சொல்லியிருந்துருக்கணும். இப்போ தெரியுது எனக்கு அது. இப்போ ஞானத்தில் வளர்ந்துருக்கிறேன் நான். சரியா? ஆனால் அப்போது ஒரு வைராக்கியம், ஒரு பைதகார்த்தனமாக வைராக்கியம், அது என்ன அந்த பிரச்சனைனாலும் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சில டைம் ராவாக இருப்போம் அந்த இடத்துல. சரி அவர் கூப்பிட்டாங்க, அவர் வெளியே தான் நின்றுக்கிறார் பிரதர். நான் போனேன், நான் வெளியே நான் சொன்னேன் ஏசு நாமத்தில் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன், இப்போவே வாங்க பிரதர் உள்ளே வாங்கன்னு. அப்படியே தான் நின்றுங்கிறார், அப்படியே நடு ரோட்டில் இது என்றார். நானும் பிரதர் வாங்க பிரதர் உள்ளே வாங்க பிரதர், உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறேன்றேன் நான். சரி வாங்க அப்படின்ற அவர், நான் போக மாட்டேன்றாரு. இப்போ தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ நேரம் பேசுனுங்கிறது அவர்கிட்ட இல்லை, அவருக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு தீய சக்தின்ட்டு. நான் சொன்னேன் ஏசு நாமத்தில். இப்போ பாருங்கள், அந்த நேரத்தில் யூ ஹேவ் டு கிவ் அ ஃபைட். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நெத்தியில் ஒரு சிலுவன், நெஞ்சில் ஒரு சிலுவன்ட்டு உள்ளே போய் நம்ம உட்கார முடியாது அந்த இடத்துல. இப்போ யூ ஹேவ் டு கிவ் அ ஃபைட்.
கர்த்தருடைய நாமம் அங்கே இருக்குது, அவனுடைய வல்லம் அவைலபிளாக. நான் ஜெபம் பண்ணுறேன் அவர் அப்படின்றாரு. நடு ரோட்டில் எல்லாரும் நகரில் அந்த மாதிரி ஆச்சுன்னா 100% அது சண்டை. அடுத்தது இவன் கேங் வரும், அவன் கேங் வரும். இதெல்லாம் எவ்வளோ பார்த்துருக்குறோம் நம்ம, அங்கே நின்னுங்கிறோம் நம்ம. இதில் வேறு வரப்போகிறோம், எங்கே பாரு கிரேஸ் பத்தர் நின்னுங்கிறாங்க. இவர் இவ்வளோ க்ளோஸாக நின்னுக்கிறாரு, இவர் மொச்சுங்கிறாரு, நான் நின்னுக்கிறேன். டக்குன்னு என்ன பண்ணால் பிரசாத் பதர், ஸ்டீவன் பதர், தைலஸ் பதர், இவங்கெல்லாம் வந்து இப்படி ஒரு 3 பேர், இப்படி ஒரு 3 பேர் இப்படி வந்து நிற்கும் போது, இப்போ அவங்க என்னதுக்கு வந்தாங்கன்னா, பிசாசு பிடிச்சவன் கீழே விழும்போது அந்த மனுஷனை தாங்கி பிடிக்கணும், நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலான்னு வந்தாங்க. ஆனால் அந்த சீன் எப்படி இருக்குது, நான் சொல்கிறேன் இப்போவே போகணுன்றேன், அவர் நான் போக மாட்டேன் அப்படின்றாரு. ரோட்டில் எல்லாம் நின்றுக்கிறாங்க, இவங்க டக்குன்னு 3 பேர் இப்படி வந்து நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, அந்த சீன் எப்படி இதெல்லாம் வந்துட்டு நான் சொன்னேன், இயேசு நாம வல்லமையானது. இப்போ அவர் தலை மேலே கை வைக்க முடியல, ஏன்னா ரொம்ப க்ளோஸாக நின்றுக்கிறார். இப்படி கை வச்சு இப்படி வைக்கிறதுக்கு இவ்வளோ க்ளோஸாக அவர் நின்றுக்கிறாரு. அவனை வயிற்று மேலே தான் கை வைக்க முடியும். நல்ல வேலை அவரும் என்ன சொல்கிறது, ஆண்கள் அப்படின்றதுனால அப்படியே வயிற்று மேலே கை வச்சு இன் ஜீசஸ் நேம் என்ன பாருங்க. 5 நிமிஷம் அந்த போராட்டம் இருந்துச்சு. போகமாட்டேன் அப்படி முகத்தை பண்ணுறாரு. பட் யூ கிவ் அ ஃபைட் இல்லையா, விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம வயிற்று மேலே இப்படி கை வச்சு ஜீசஸ் நேம்னு சொல்கிறேன். அப்படியே பட்டுன்னு ரோட்டில் விழுந்தார் பாருங்க. அப்படியே விழுந்தார். கர்த்தருடைய வல்லமையால் அவர் பெரிய வகையில் விடுதலை ஆனார்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆனால் யூ ஹேவ் டு கிவ் அ ஃபைட். வாழ்க்கை ஃபைட்டு கொடுத்தா நீங்கள் ஐயோ நான் ஒரு விசுவாசிங்க, நான் தாழ்மையானவனால சண்டை போட மாட்டேன்னு போயிடாதீங்க. வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது கிவ் அ ஃபைட். பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஃபைட்டர்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஃபைட்டர். இப்போ நீங்கள் சொல்லாதீங்க நேற்று உங்கள் வீட்டில் சண்டை கேள்விப்பட்டேன், அது சொல்லாதீங்க சரியா. நீங்கள் ஒரு ஃபைட்டர் பிகாஸ் யூ ஆர் அ பிலீவர். பிரதர், வாழ்க்கையில் நிறைய யுத்தம் பிரதர். கங்க்ராச்சுலேஷன், நீங்க ஒரு பிலீவர்னு உலகமே ஒரு அப்ரூவல் கொடுத்துன்னு இருக்குதுன்னு அர்த்தம். எங்க போனாலும் ஒரு யுத்தம் பிரதர் எனக்கு எதிராக. நீங்க யுத்தம் பண்றதுக்காக தான் கர்த்தர் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். யூ ஆர் அ ஃபைட்டர். தீமோத்தியை பார்த்து அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, அவர் சொல்றாரு நல்ல போர் சேவகனாக ஊழியம் செய் அப்படின்றார். நல்ல போர் சேவகனாக பி a good soldier அப்படின்றாரு. ஏன்னா போராட்டம் இருக்குது. விசுவாசம்ன்றது ஒரு போராட்டம், உங்களுக்கு தெரியுமா? அது விசுவாசம்ன்றது ஒரு போராட்டம். இன்னைக்கு சர்ச்சுக்கு எந்திரிச்சு நீங்க ரெடியாகி வருது, ஒரு சில பேருக்கு ஒரு போராட்டம் இருந்துச்சு. இவ்வளோ சோர்வுகள், எவ்வளோ பலவீனங்கள், நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க போராட்டத்தில். சில பேர் இங்க இருக்கிறீங்க பாருங்க பிரதர், ஒரு நல்ல மனைவியா இருக்கிறது என்னுடைய நோக்கம். ஆனால் எவ்வளோ போராட்டமா இருக்குது பிரதர் அந்த விஷயம். யூ ஆர் ஃபைட்டிங் டு பி a good wife and you are doing a good job. சில பேர் இங்க இருக்கிறீங்க, நல்ல கணவரா இருக்கிறதுக்காக ஒரு போராட்டமே இருந்துச்சு. வேல்யூஸை விட்டு கொடுத்துடலாமா, குடும்பத்தை விட்டுட்டு போயிடலாமா என்ன. ஆனாலும் பிரதர், ஐ எம் ஃபைட்டிங் டு பி a good husband. Great job, keep doing what you are doing. நல்ல தகப்பனா இருக்கிறது, நல்ல தாயா இருக்கிறது, இந்த நாசமோசம் நிறைஞ்ச பிசாசு இருக்கிற உலகத்துல ஒரு போராட்டமா இருக்கும். பட் டோன்ட் கிவ் அப் யுவர் ஃபைட் பிகாஸ் ஃபெய்த் இஸ் a fight. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் அப்படின்னாரு பவுல். விசுவாசத்தின் சோஃபாவில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு ஒரு எழுதுதல். என்னைக்கும் விசுவாச படுக்கையில் படுத்து நான் உறங்கும் பொழுது கொரட்டை சத்தம் வந்தது பாருங்க. Faith is a fight. If you are a person of faith, you will have to face a few fights. But don't give up the fighting spirit as a Christian. Embrace a fighting spirit. உங்களுக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவ உயிர்த்தெழ செஞ்ச அதே வல்லம் உங்களுக்குள்ள இருக்குது. யோபுன்ற ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை பாருங்க. ஃபைட் கொடுக்கறத விட்டுட்டு இவர் என்ன பண்ணாரு, ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பிசாஸ் கிட்ட வியாதி கிட்ட ஃபைட் பண்ண ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் மேல கசப்பான வார்த்தைகள் எல்லாம் பேசினா ஆண்டவரே இறங்கி வர்றாரு. வந்து ஆண்டவர் லெசன் சொல்லி கொடுக்குறாரு. யோபுக்கு ஆண்டவரே லெசன் எடுக்கிறார். அதுல ஒரு குதிரையை வச்சு லெசன் எடுக்கிறாரு. அந்த குதிரையிலேருந்து லெசனை நம்மளும் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். அவருக்கு சொல்றாரு பாருங்க, போர் குதிரையை நீ பார்த்துருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க. பாருங்க யோபு 39ஆம் அதிகாரம் அதுல 18ஆம் வசனத்திலிருந்து வரலாமா, 18லேருந்து வரலாமா. யோப் சாப்டர் 39 பாருங்க. அது செட்டை விரித்து எழும்பும் போது குதிரையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணும். 19ஆம் வசனத்துக்கு வாங்க. இப்ப பாருங்க, இந்த வார் ஹார்ஸ் பத்தி அவர் பேசுறாரு பாருங்க. வார் ஹார்ஸ் பத்தி பேசுறாரு. அவர் சொல்றாரு, குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ அப்படின்றார். குதிரை உடைய குமுறல் எப்படி இருக்கும், அது பயங்கரமா இருக்கும்ல. அதே நமக்குள்ள ஒரு வீரத்தை கொண்டு வந்துடும். குதிரை கத்துறது கேட்டா நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அது யுத்தத்துல சீன்லாம் பாத்தீங்கன்னா, எத்தனை பேர் இந்த யுத்த மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கிறீங்க, வார் மூவிஸ் எல்லாம்? இல்லை பிரதர், நான் வெறும் பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் தான் பார்த்துக்கிறேன். ஒரு சில பேர் வெறும் ஃபேஷன் ஆஃப் த கிரைஸ்ட், ஃபேஷன், அது ஃபேஷன் பார்த்துக்கிறேன் நான். கிரைஸ்ட் யுத்த வார் மூவிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், குதிரை எதை பற்றியும் பயப்படாது பாருங்க. அந்த குமுறல் அப்படி இருக்கும். இங்கிலீஷில் பாருங்க, தண்டர்னு போட்டிருக்கும். இடி முழக்கத்தை வச்சிருக்கிறேன் அதோடைய குரல் அப்படின்ற. அடுத்தது பாருங்க, குதிரை பத்தி, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறதை போல அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசின் செருக்கு, எல்லாம் சொல்லுங்க செருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். செருப்பு இல்லை, செருக்கு. செருக்குன்னா என்ன, அரகன்ஸ். அது ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது மேன்லினஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், என் குடும்பத்தை ஒருத்தன் தொட வந்தா அந்த வீட்டு ஆம்பளை எப்படி நிற்பார் போய் வெளியே,
என் மனைவி எப்படி நீ பேசிட்டியா, என் குழந்தைய நீ தொற்றுவியாடா. ஒரு யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் கிட்னாப் பண்றவன் குழந்தைய கிட்னாப் பண்ண வந்துட்டான், அவங்க அப்பா கிட்ட மாட்டிட்டான்னு வச்சுக்கோ, அதை விட அவனுக்கு நரகம் வேற எதுவுமே இல்லை. அவங்க அப்பா ஒல்லியா இருக்கலாம், ஒசரமா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பிள்ளைக்கு ஒரு சேதம் நடத்துற மாதிரி ஒருத்தன் வந்துட்டானா அவங்க அப்பா தான் யாருன்றது காமிக்க போறான் அந்த இடத்துல. அந்த இடத்துல அந்த செருக்கு நான் அர்த்தம், தி அரகன்ஸ். என்கிட்ட வந்து நிற்கிறியா, குதிரை சொல்லுதான், அந்த போர் குதிரை சொல்லுதான் பார், என்னோட செருக்கு என்னன்னு தெரியுமா, என் அகந்த என்னன்னு தெரியுமா உனக்கு, நான் ரொம்ப அரகன்ட்டு தான், ரொம்ப அரகன்ட்டான். அப்புறம் பாருங்க 21ஆம் வசனத்தை பாருங்க, அது தரையில் தாள் அடித்து, அது கிளம்பும்போது பாருங்க கீழே காலை இப்படி அடிச்சு தான் கிளம்பும் இல்லையா, தாள் அடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். ஐயோ ஆயுதம் வச்சுனுக்கிறானே அப்படின்ட்டு இது போய் ஒளியாது. இந்த குதிரை ஆயுதம் வச்சுருந்தா என்ன, எனக்கு என்ன, இதோ வந்துட்டேன் நான் சொல்லி அந்த குதிரையுடைய அந்த குமுறலோட அந்த காலில் ஒரு தாள் அடிச்சு அப்படியே பயங்கரமா போகுது, வேகமா கிளம்பி போகுது. இன்னொரு தடவை பண்ணுங்க, பண்ணவே மாட்டேன் நான். ஃபர்ஸ்ட் டைமே ஒருத்தர் பேர் லைட்டா சிரிச்சிங்க, நான் அப்படியே கண்டினியூ பண்ணி போயிடுவேன் நான். ஆயுதங்கள் இதை காட்வினை பண்ண சொல்லியிருந்திருக்கலாம், அவர் இன்னும் நல்லா பண்ணியிருந்திருப்பார் இல்லையா. ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். நீ என்னடா எனக்கு வருதுன்ட்டு குதிரை போகுமா பாரு, நான் உன்னை ஃபேஸ் பண்றேன். 22ஆம் வசனம் பாருங்க, அது கலங்காமலும் பட்டயத்துக்கு வாங்காமலும் இருந்து பயப்படுதலே அலட்சியம் பண்ணும். இங்கிலீஷ்ல பாருங்க, இட் மார்க்ஸ் ஃபியர். பயத்தையே கேலி பண்ணுமா, பயமா பயன்றது எனக்கு தெரியவே தெரியாதுன்றது குதிரை. பயத்தை பத்திலாம் என்கிட்ட பேசாது குதிரை. அந்த குதிரை சொல்லிட்டு பாருங்க, பயத்தை அலட்சியப்படுத்துதான். அடுத்தது பாருங்க 23ஆம் வசனத்தை பாருங்க, அம்பர தூணியையும் மின்னுகிற ஈட்டியையும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது, அது மேல வச்சு ஆயுதங்கள் எல்லாம் வச்சு அதை போர் கூட்டிட்டு போகும்போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். ஏன்னா யுத்தத்தில் எங்க பார்த்தாலும் எக்கால சத்தம், இந்த பெரிய பிபி ஊதினே இருப்பாங்க. சொல்லுது நீ என்ன பிபி ஊதுனா எனக்கு நான் போறேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு அந்த குதிரை. அப்புறம் அடுத்த வசனம் பாருங்க, எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கணைக்கும். எப்படி கணைக்குமா, நிகி. இங்கிலீஷ்ல பாருங்க என்ன வருதுன்ட்டு அப்படின்னு இருக்கும். எக்காலத்தை ஊதுன உடனே குதிரை ஐயோ ஊதிட்டாங்கடா, இது சங்கு மாதிரி கேட்குதுடா எனக்கு. அப்படி இல்லை, எக்கால ஊதுன உடனே அப்படின்னு சொல்லிட்டான் பார், வந்துச்சா என் நேரம், யாரா தைரியம் தான் முன்னாடி வாங்கடா அப்படின்னு வரதான் பாரு அந்த போர் குதிரை. நிகி என்று கணைக்கும், யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். நம்ம எப்படி தூரத்துல பிரச்சனை பார்த்தா வானா ஆண்டவரே ஜீசஸ் இங்கே இருந்தேன் நான், ஆனால் குதிரை என்ன பண்ணு தெரியுமா, அங்கே தான் இருக்கிறான், மோப்பம் பிடிச்சிட்டேன் நான், அவனை நோக்கி தான் போக போகிறேன். அதனால தான் இந்த போர் படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வார் மூவிஸில் பார்த்தீங்கன்னா குதிரை ஓட்டின்கிறவன் இறங்கி இப்படி ஓடிடுவான், ஆனால் குதிரை மட்டும் முன்னாடி போயினே இருக்கும். குதிரை பயந்து ரிவர்ஸ் ஆனது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப ரேர் இல்லையா. எப்படி இருக்கும், அது மட்டும் முன்னாடி போயிட்டே இருக்கும். ஏன் கர்த்தர் யோபுக்கு குதிரை கிட்ட இருந்து ஒரு லெசன் எடுக்கிறாரு, ஏன் தெரியுமா, அவர் சொல்றாரு, ஒரு போர் குதிரைக்கே இந்த மாதிரி ஒரு தெனாவட்டும், ஒரு கர்வமும் ஒரு செருக்கும் ஒரு அகந்தையும், எனக்குரியதை நான் எடுத்துக்குவேன், என்கிட்ட யுத்தம் பண்ணவன் தான் நானும் ஃபைட் கொடுப்பேன் அப்படின்னு நிற்கிற ஒரு தன்மையை நான் கொடுத்துருக்கிறேன்னா, என் சாயல்ல உண்டாக்கப்பட்ட நீ, ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்ற நீ, இயேசுவை உயிர்த்தெழ செய்த அதே வல்லமை உடைய நீ, உன் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது என்ன மாதிரி ஃபைட்டை கொடுக்கணும், அதான் கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. குதிரையே இந்த மாதிரி ஃபைட் கொடுக்குதுன்னா அதை விட பல மடங்கு மேன்மையான நீ, அதை விட பலமான ஃபைட்டை நீ கொடுக்கணுமா இருக்குது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, சோர்ந்து போயிடாத, பின்வாங்கி போயிடாத. இஃப் லைஃப் கிவ்ஸ் யூ a fight, you give a fight. நீங்க ஃபைட் கொடுங்க, பேசுங்க, வசனத்தை பேசுங்க, அந்த வியாதியை எதிர்த்து நில்லுங்க, பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா, பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மைகளை யாராலுமே தடை செய்ய முடியாது. சத்தமா எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஒரு போர் வீரனா இருக்கிறேன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, நான் ஒரு போர் வீராங்கனையா இருக்கிறேன்னு சொல்லுங்க. பெண்கள் சொல்லுங்க, வாழ்க்கை ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தா சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, போர் குதிரையை விட அபிஷேகம் பெற்ற நான் போராட்டத்தில் இறங்குவேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு யுத்த குதிரையை விட மேன்மையானவன் சொல்லுங்க யாரா இந்த இடத்துல. If you are going through a fight today, don't give up. Fight for your marriage. Fight for what God has given to you on the cross. கானான் தேசம் தான், ஆனா ஃபைட் இருந்துச்சா இல்லையா? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண இடம் தான், இங்க வந்தோம். ஆனாலும் ஒரு சில மாதங்கள் போராட்டம் வருதே. போராட்டம் வந்த உடனே இது வாக்குத்தத்தம் பண்ணப்படாத தேசம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஐயோ இது வாக்கு பண்ண தேசம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. It may be Canaan, it is Canaan, but there are still giants in the land to be slain. But God has given you the power. பின்வாங்கிடாதீங்க. Give a fight. Give a fight. பாருங்க, ஒரு 2-3 வாரத்துக்கு முன்பதாக
ஜெர்மனி பகுதியிலேருந்து அருமையான விசுவாசி ஒரு சகோதரி அவங்க கால் பண்ணாங்க, மிஸ்ஸஸ் சுபா ஜெயபிரகாஷ்னு சொல்லி. அவங்க கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் பண்ணிக்கணும், கால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன் எஸ் சிஸ்டர்னு சொல்லி. அது குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நாள் அவங்க கால் பண்ணும்போது அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண பாருங்க. அவங்க சொல்கிறாங்க கேல் பிளாடரில் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால ஒரு சர்ஜரிக்கு என்ன ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு சில மாதங்கள் கை குழந்தையுடைய ஒரு தாய். அப்போது அவங்க எந்த அளவுக்கு அந்த விஷயம் அவங்களை பாதிச்சிருக்கும், பயத்தை கொண்டு வந்திருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது பாஸ்டர் நீங்கள் ப்ரேயர் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் ப்ரேயர் பண்ணேன். அதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து சொன்னேன், சிஸ்டர் இப்போ இது வந்துருச்சு, ஆனால் நீங்கள் ஒரு ஃபைட் கொடுங்க. எப்படி கொடுக்குறது? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, அந்த அப்பா உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அவரை எவ்வளோ நேசிங்க, எவ்வளோ பயபக்தியாக இருந்தீங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த அப்பா உங்களை நேசிக்கிறார். அப்பாவின் அன்பை ஞாபகப்படுத்திங்க. சர்ஜரிக்கு போகும்போது சொல்லுங்க, அப்பா என்னோட இருக்கிறார், அப்பாவின் அன்பு எனக்கு ஜெயத்தை கொண்டு வரும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி, இதே போல் ஒரு சில வார்த்தைகள் அப்பாவின் அன்பை பற்றியே பேசி அப்புறம் அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன். ஒரு அற்புதத்துக்காக பிலீவ் பண்ணோம். அவங்க சர்ஜரிக்காக அவங்க போனாங்க. நல்லா கவனிங்க. அடுத்த நாள் நினைக்கிறேன் எனக்கு மெசேஜ் வருது. அவங்க சொல்கிறாங்க, ஹலோ பிரதர், பிரைஸ் காட், டாக்டரை விசிட் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்கேன் எடுத்திருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆஃப்டர் த ஸ்கேன் த டாக்டர்ஸ் ஹவ் செட் there is no need to remove the gallbladder, உங்களுக்கு சர்ஜரி பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில மருந்துங்களாம் கொடுத்து அவங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. ஆனால் யோசிங்க, அவங்க சொல்கிறாங்க, but God has removed all my fears and stress. Yes brother, he is a good father. அவங்க அனுப்புறாங்க, yes brother, he is a good father. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஃபைட் கொடுங்கன்றேன். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஃபைட் கொடுங்க, சோர்ந்து போயிடாதீங்க. வார்த்தையை கொண்டு ஃபைட் கொடுங்க, ஆவியானவர் கொண்டு ஃபைட் கொடுங்க. அதுதான் 4வது விஷயம். 5வது ஒன்று சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியமானது பாருங்க. மனுஷரை எங்கள் மேல் ஏறி போக பண்ணினீர், அப்புறம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். நடுத்தர ஒரு வாழ்க்கை அப்படின்றதுல இருந்து செழிப்பான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வரும்போது தீயையும் தண்ணீரையும் நம்ம கடக்கணுமா இருக்கும். அப்படி கடக்கும்போது சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா, நம்பர் 1 சந்தோஷத்தை விட்டுறக்கூடாது. நம்பர் 2 விசுவாசத்தோட பொறுமையை கலந்துக்கணும். நம்பர் 3 கார்னல் மைண்ட் செட் இருக்கக்கூடாது, ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட் இருக்கணும், ஆவிக்குரிய கண்களோட பார்க்கணும். 4வதாக வாழ்க்கை ஒரு ஃபைட் கொடுத்தா நம்ம ஒரு ஃபைட் கொடுக்கணும், வார்த்தையை வச்சு. ஒரு போர் குதிரையை விட நம்ம எல்லாரும் மேன்மையானவர்களாக இருக்கிறோம். 5வதா இதை எழுதிங்க பார்க்கலாம், எக்காரணத்தை கொண்டும் கர்த்தருக்கான உங்களுடைய வாஞ்சையை விட்டு கொடுத்துறாதீங்க. Don't lose your passion to do great things for God. When you're going through the fire and water, don't give up your passion to do great things for God. ஏன்னா நிறைய நேரம் நம்ம வாஞ்சை டிஸ்டர்ப் ஆகும், சோர்ந்து போயிடுவோம். இவ்வளோ பெரிய போராட்டமா பிரதர், இவ்வளோ பெரிய பிரச்சனையா பிரதர், நான் பெருசாக நினச்சேனே உங்களுக்காக, என் குடும்பத்துக்காக பெருசாக நினச்சேனே, சாதனைகளை நான் நினச்சேனே பிரதர், இப்போ ஏன் பிரதர் இப்படி ஆயிடுச்சு? What do I do now? Whatever happens, don't lose your passion. கர்த்தருக்காக வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்களுக்காக உங்களுடைய வாஞ்சையை இழந்துடாதீங்க. எலிஷான்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க, எலியாவுக்கு அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். எலியான்ற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தவர், ஒரு தடவை இல்லை பல தடவை நெருப்பை கொண்டு வந்தவர், பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. அவரை கண்டா தேசமும் அலரும், தேச தலைவர்களும் அலருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நபர், ராஜா கிட்டே பயப்படாத ஒரு நபர். ஒரு நாள் ராஜா எலியாவை பார்த்து சொல்றாரு, வராம்பார் இஸ்ரவேலுக்கே தொல்லை கொடுத்தவன், நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? ராஜாவே நீ மன்னியும் சொல்லுவோம். அதுக்கு எலியா சொல்றாரு, நானா பிரச்சனை பண்ணுகிறேன், நீயும் உன் குடும்பத்தான் பிரச்சனை பண்ணுகுதுன்றார். ரிட்டர்ன் ராஜா கிட்டே ஃபைட் கொடுத்தவர். இவருக்கு அசிஸ்டண்டா இருந்தவர் தான் எலிஷா. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இவருடைய ட்ரைனிங் எவ்வளோ? 13 வருஷம். 13 வருஷம் இவர் வேலை என்ன தெரியுமா? எலியாவுடைய அதான் அந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், பைபிள் எடுத்துகிட்டு போகிறது, தண்ணி பாட்டில் எடுத்துன்னு போகிறது, ஐயா நான் வரேன், ஐயா கார் டோர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி நல்ல வேலை, முக்கியமான வேலை. ஆனால் ப்ராஃபட்டிக் ஊழியம் அப்படின்னு இன்னும் கையில் கொடுக்கப்படல. பெரிய பெரிய அற்புதங்கள் இன்னும் அவர் செய்யல. 13 வருஷம் எலியா கூடவே எலிஷா இருந்தார். எத்தனை பேர் எலிஷாக்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க, இன்னும் அந்த ஆள் பின்னாடி தான் போயின்னுக்கிறியா நீ பிரதர், நீயே ஒரு அபிஷேகமான ஒரு பிரதர், நீங்களே பிடிஹெச் பச்சுக்கிறீங்க பிரதர், வாங்க பிரதர் நான் உங்களுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுக்குறேன் பிரதர், அங்கே ஊழியம் செய்யுங்க பிரதர். எத்தனை பேர் கூப்பிட்டு வந்திருப்பாங்க, எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, பிரதர் நீ ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பி பிரதர், எலிஷா மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனல்னு சொல்லி பண்ணுங்க பிரதர், நான் சகாயம் பண்ணுறேன், நான் உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணி லைக் பண்ணுறேன் பிரதர். நான் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எலிஷா சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, அவர் பின்னாடி போகும்படி கர்த்தர் அழைச்சிருக்கிறார், அவரோட இருக்கிறேன், அதே அபிஷேகம் கர்த்தர் எனக்கு தருவார்.
என் மைண்டில் ஒன்று ஓடி நிற்குது, நான் லாஸ்ட்டில் தான் சொல்வேன்றார் எலிஷா. ஏன்னா மைண்டில் டபுள் வச்சுருக்கிறாரு. அவர் கூடவே இருக்கிறேன், நான் அவரை விட்டு பிரிய மாட்டேன். ஒரு நாள் கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்கிற நாள் வருது, அந்த காலம் வருது. இப்போ எலியா சொல்கிறார் எலிசாவை பார்த்து, எலிஷா ஐயா சொல்லுங்கய்யா, எப்பா நீ கில்கால்லே இரு, கர்த்தர் என்ன எரிகோக்கு போய் சொல்லிக்கிறாரு. ஐயா நான் உங்களை விட்டு வரப்போகிறது இல்லை, உங்கள் கூட தான் இருப்பேன் நான். சரி வாப்பான்னு போகிறாரு. எரிகோக்கு வந்தாச்சு. அங்கே ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க எல்லாரையும் பார்த்து பேசி ப்ரேயர் பண்ணி, சரி எலிசா இங்கே இருந்துரு தம்பி, கர்த்தர் என்ன பெத்தலுக்கு போக சொல்கிறாரு. ஐயா நானும் வரையா, உங்களை விட்டு நான் போக மாட்டேன்யா. சரி போகிறாரு, பெத்தலுக்கு போகிறாரு. பெத்தலுக்கு போனால் அங்கே கொஞ்சம் பேருக்கெல்லாம் பார்த்து ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு, கர்த்தர் என்ன யோர்தான் மட்டும் போக சொல்லியிருக்கிறார், நீங்கள் வராத என் கூடனா. இல்லையா நான் வரமாட்டேன், நான் கண்டிப்பாக உங்களை விட்டு போக மாட்டேன், கண்டிப்பாக வருவேன் நான் அப்படின்ட்டார். அவங்கள விட்டு போகிறதில்லன்ட்டார். கூடவே போக 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 பார்த்தா யோர்தான் நதி வந்துடுது. எலியா ரொம்ப அசால்ட்டாக பாருங்க, ஒரு ஜபங்கி போலாம் ஒன்றும் பண்ணல. அவருடைய தோல்ல இருந்த சால்வை எடுத்து போட்டு ஒரே அடி. ஒரு ரிவரை பொழந்தது யாருன்றீங்க, அடிச்சு பொழந்தது யாருன்னு அந்த காலத்திலே எலியா தான். அப்படியே ஓப்பன் ஆகுது. இவர் அப்படியே வெட்டாந்தரையில் நடந்து அந்த பக்கமாக போயிடுறாங்க. ஜனங்களாம் பார்த்துனுங்கிறாங்க. விட்டு போவேல பாருங்க, அந்த வாஞ்ச, அந்த நோக்கம், அந்த தாகம் விட்டு போவேல எலிஷாவுக்கு கடைசி வரைக்கும். கடைசியாக வானத்துலேருந்து அக்கினி ரதங்கள் வந்து இவங்களுக்கு பிரிக்கணும் ஆயிடுச்சு. எலியாவுடைய சால்வை கீழே விழுது. இந்த சால்வை எடுத்துட்டு இப்போ எலிசா திரும்பி பார்க்குறாரு, ரிவர் க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆயிடுச்சு. வந்து அதே சால்வை எடுத்து எலியாவின் தேவன் எங்க எங்க பட்டுன்னு ஒரே அடிக்கிறாரு. ரிவர் அப்படியே பொழந்து நிற்கிது பாருங்க. ஊரே பார்க்குது, எலியாவுடைய அபிஷேகமே அவர் மேலே தங்கி இருக்குதுப்பா. என்ன ரகசியம்? when things became hard he did not quit, he kept on with his passion for God. வாழ்க்கை கடினமாக போகிற சூழ்நிலைகளில் தேவனுக்காக வைத்திருக்கிற வாஞ்சையை விட்டு கொடுத்துறாதீங்க. ஒரு சில பேர் ஏன் தெரியுமா பெரிய வெற்றியை பார்க்கல? ஏன்னா அவங்களுடைய எலும்புகள் அக்கினி இல்லை. there is no fire in their bones, there is no passion to do something great for God. வாழ்க்கையில் வெற்றியை பார்க்கணும்னா என் கர்த்தருக்காக நான் பெருசாக செய்யணும்னு உங்கள் உள்ளத்தில் ஒரு கனவு இருக்கணும். அந்த தீ பத்தி எரியணும். அந்த பத்தி எரியிற தீ உங்களை தூங்க விடக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான் ஒரு நல்ல அர்த்தத்தில். அந்த பத்தி எரியிற தீ உங்களை டிசிப்ளினாக கொண்டு போகணும். அந்த பேஷன் உங்கள் எலும்புக்குள்ள பத்தி எரியிற அந்த தேவ வாஞ்சை அது உங்களை டிசிப்ளினாக நடத்தணும், மாரலாக நடத்தணும், எக்ஸலண்ட்டாக நடத்தணும். ஃப்ரெண்ட்ஸை கரெக்டாக சூஸ் பண்ண வைக்கணும், கரியரை கரெக்டாக சூஸ் பண்ண வைக்கணும். அது உங்கள் ஜெப நேரத்தை குறிக்கணும், அது உங்கள் வாழ்க்கையை குறிக்கணும். ஒரு பேஷன் உங்களுக்குள்ள இருக்கணும் பாருங்க. இல்லை வெற்றியை நம்ம பார்க்க முடியாது. யூ நீட் டு ஹேவ் அ பேஷன் இன் யோர் ஹார்ட். என் கர்த்தருக்காக நான் பெரிய காரியங்களை செய்கிறேன். உங்களுக்குள்ள ஒரு வெளிப்பாடு வரணும் பாருங்க. என்னை உண்டாக்குன கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை படைச்ச தேவன் எனக்காக உயிரியே கொடுத்திருக்கிறார். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை என் கர்த்தருக்காகன்னு சொல்லி ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள பத்தி எறியணும். தீயும் தண்ணீரும் கடக்கும்போது அதை நீங்கள் விட்டுறக்கூடாது. நிறைய பேர் அப்படி விட்டுறதுனால பேக் அண்ட் நடு கோர்ஸ்லேயே பேக் பண்ணிடுறதுனால அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போயிடுறாங்க. பட் I want to let you know today, don't give up. Something great is about to happen to you. It's around the corner. ஏதோ வல்லமையான அற்புதம் உங்களை சுற்றி நடக்க போகுதுன்னு சொல்கிறேன் நான். பக்கத்தில் தான் இருக்கிறீங்க. ஒரு ஃபோன் கால், ஒரே ஒரு செக்கு, ஒரு கனெக்ஷன், ஒரு வேலை வாய்ப்பு, ஒரே ஒரு கிளையண்டல், ஒரு ப்ராஜெக்ட் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக படி கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கீப் கோயிங். வாஞ்சியை விட்டுறாதீங்க. கீப் தட் ஃபயர் இன் யோர் போன் ஃபார் காட். கீப் தட் பேஷன். டோன்ட் கிவ் அப் தட் பேஷன். பாஸ்டர் பால் பட்டணத்துக்கும் நம்ம தேசத்துக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு தேவ மனிதன். அவர் SABC பைபிள் காலேஜில் அவரை சேர்த்து விட்டு அவரே கொஞ்சம் வேலை செஞ்சு ஃபீஸு கட்டுற மாதிரி, வீட்டில் இருந்து ஒரு சின்னதான ஒரு பணம் வர்ற மாதிரி ஒரு ஏழ்மை நிலையிலிருந்து தான் தன்னுடைய எஜுகேஷன் ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் இந்த வாஞ்சையான இந்த நபர் பாருங்க, வாஞ்சையான ஒரு யங் மேன், ஒரு தேவ மனிதன், ஒரு நாள் காலேஜ் அனௌன்ஸ் பண்ணாங்களாம், நாளைக்கு நம்ம நோட்டீஸ் போர்டில் யார் யார் ஃபீஸ் கட்டலையோ அவங்க பேரெல்லாம் டிஸ்பிளே ஆகும், கட்ட வேண்டியவங்க கட்டிடுங்க சீக்கிரமா. இவருக்கு தெரியுமா பாருங்க பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் சொன்னாராம், நான் கர்த்தரை நம்பி வந்தேன், ஆனால் இங்கே ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி என் பேர் இங்கே வந்துருச்சுன்னா அவங்க ரூம்மேட்டை சொன்னாராம் பாருங்க, நான் செவரு குச்சி நான் எகிரி குச்சி நான் போயிட போகிறேன், நான் அவ்வளோதான், நான் அதை விட்டு கொடுத்துட போகிறேன், I'm going to give up on my dream, நான் போயிட போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் பாருங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க சாப்பலில் உட்காந்து வெறும் ஜெபிச்சாராம், கர்த்தர் நீங்கள் பெரியவர், கர்த்தர் நீங்கள் நல்லவர், அற்புதத்தை செய்வீங்க. அடுத்த நாள் நோட்டீஸ் போர்டில் பார்த்தா இவருடைய பேர் இல்லை. இவருக்கு ஆச்சரியம், எனக்கு அவ்வளோ பெரிய பெண்டிங் ஃபீஸ் இருக்குதே, இவர் ஏன் என் பேரை போடலன்னு சொல்லி ஆஃபீஸில் போய் கேட்டால் அங்கே இருக்கிற செக்ரட்டரி அவங்க சொல்கிறாங்களா, ஒருத்தர் வந்தார், ஒரு பண்டில் ஆஃப் மணி, பணத்துடைய பண்டில் ஒரு ரொக்கமாக வந்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு சொன்னார், திஸ் இஸ் ஃபார் அ யங் மேன் நேம் பால் தங்கையா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்படின்னு சொல்லி உன் ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு, உனக்கு எதுவுமே பெண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்களாம். டோன்ட் ஜம்ப் ஆஃப் த வால். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறீங்க, இதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? டோன்ட் யூ ஜம்ப் ஆஃப் த வால். ஓ கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் பெருசு, நோக்கம் பெருசு. ஏகிரி குச்சி போகணும்னு நினைக்காதீங்க, நோக்கம் பெருசு. இருங்க, ஹோல்ட் ஆன் டு யுவர் ட்ரீம்.
ஹோல்ட் ஆன் டு யுவர் ட்ரீம். கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு, உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு பதில் உண்டு. உங்கள் ரிவார்டு கர்த்தர் இடத்துலேருந்து வரும். ஏசாயா 49 அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க, அதில் போட்டிருக்குது, பட் யோர் ரிவார்ட் இஸ் ஃப்ரம் த லார்ட். உங்களுடைய பலனை மனுஷர்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. இத்தனை வருஷம் உண்மையா இருந்து என்ன பிரதர் யூஸ், இத்தனை வருஷம் வேலை செஞ்சு என்ன பிரதர் யூஸ், இத்தனை வருஷம் நல்ல மனைவியா இருந்து கணவரா இருந்து என்ன யூஸ் நீங்க கேட்கலாம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், யோர் ரிவார்ட் இஸ் ஃப்ரம் த லார்ட். உங்க பலன் கர்த்தர் இடத்திலிருந்து வருகிறது. இட்ஸ் ஃப்ரம் த லார்ட். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்க கண்ணீர் அவருக்கு தெரியும், உங்க வேதனை அவருக்கு தெரியும். உங்களை கைவிட மாட்டார், உங்களை உயர்த்துவார். ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி என்னுடைய தாயார் இங்கே வந்திருந்தாங்க ஆலிவருக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக. என்னுடைய அம்மா கூடலூர் பகுதியில் அவங்களுடைய வீட்டில் வளரும்போது ஒரு 16 வயசு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. 16 வயசு இருக்கும்போது அவங்க நண்பர்கள், அவங்க சிநேகிதிகள் இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி வீட்டில் பைபிள் வந்து படிப்பாங்களாம் பாருங்க. அவங்க வீட்டில் அவங்கள வளர்த்த அந்த தகப்பன் தாய் அவங்க பெரிய படிப்பறிவெல்லாம் இல்லாததுனால டிக்ஷனரி தான் படிச்சுனுக்குது பொண்ணு அப்படின்ட்டு அப்படியே விட்டுருவாங்களாம். ஆனால் ஒரு நாள் இவங்க சர்ச்சுக்கு போயிட்டு வருது, ஆராதிக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சு 16 வயசு பொண்ணு பாருங்க, அவங்கள பஞ்சாயத்தில் நிப்பாட்டி ஒரு பெரிய குற்றமாக அவங்கள நிப்பாட்டி, நீ இன்னைக்கு தெரிஞ்சுக்கமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு உன்னை வளர்த்த அப்பா அம்மா உனக்கு வேணுமா, இல்லை இந்த வெள்ளைக்கார கடவுள் இயேசு வேணுமா? 16 வயசு கூடலூர் பகுதியில் கிராமத்தில் பஞ்சாயத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க வாய் திறந்து, எனக்கு 2 பேரும் வேணும், இயேசுவை நான் விட முடியாது, எங்கள் அப்பா அம்மாவை எனக்கு வேணும். அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை அல்டிமேட்டம், ஒன்று இவங்க இல்லைனா இவங்க வேண்டாண்ணா நீ விட்டு போயிரு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு ப்ளூ கலர் புடவை கட்டியிருக்கிறாங்க, அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. அதில் பூவாக இருக்கும், டிசைன் இருக்கும். 16 வயசு பொண்ணு கட்டின புடவையோடவே இயேசு கிறிஸ்துக்காக வந்துட்டாங்க. வெளியே வந்து கூடலூர் ஊட்டி பகுதியெல்லாம் டீ எஸ்டேட்ஸ் இல்லையா, அந்த டீ எஸ்டேட்டில் அந்த ஒரு நாளைக்கு 2 ரூபா கூலி பாருங்க. பெரிய ஒரு பேஸ்கெட்டை தலை மேலே மாட்டிட்டு இந்த இலைங்கெல்லாம் பறிச்சதில் போட்டு இந்த வேலையில் இருக்கிற ஒரு நாளைக்கு 2 ரூபா கூலியாம். அங்கே ஒரு சின்னதான ஒரு வீடு, ஆனால் அதை வீடுன்னு சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு ஒரு அறை, அதை வாடகைக்கு எடுத்து அங்கே தான் தங்கி இருக்கிறாங்க. 16 வயசு பொண்ணு, எந்த வித ஆதாரமும் இல்லை, எந்த விதமான பெரிய சப்போர்ட் மனுஷங்கள்ட்ட இருந்து ஆதாயம் இல்லாமல் கர்த்தருக்காக வெளியே வந்து அப்படி இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்க குடிக்க போகிற இடத்துல பலகைங்க விறகெல்லாம் இருந்திருக்குது. ஒரு நாள் அதை எடுக்க போகும்போது உள்ள ஒரு பெரிய பாம்பு படுத்து கிடந்திருக்குது. அவங்க சொல்கிறாங்க, பல நாள் அங்கே தான் இருந்திருக்குது, ஆனால் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்களாம் பாருங்க ஒரு சில தடவை. ஏன்னா 16 வயசு பொண்ணு, பாதுகாப்பு இல்லை. எத்தனையோ ஆண்கள் அவங்களுடைய கண்கள்லேருந்து பாதுகாப்பு தேவைப்படுகிறது, எத்தனையோ தீமைகள்லேருந்து பாதுகாப்பு தேவைப்படுது. நம்மளால் வியூகிச்சு பார்க்க முடியும். ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு கனவு, கர்த்தர் ஒரு கனவு கொடுக்குறார். அந்த கனவுல ஒரு பிரகாசமான அங்கியை அணிஞ்சிருக்கிற ஒருத்தரை இவங்க பின்தொடர்ந்து போறாங்க. இயேசு கிறிஸ்து. She is following this man in a glowing robe. அவர் பின்தொடர்ந்து போறாங்க, அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அப்படியே கடலுக்குள்ள அவர் நடந்து போறாரு. இவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க, கடலா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க பாருங்க. ஃபாலோ பண்ணிட்டே போன உடனே கடல்ல பாதி அளவுக்கு வந்துடுறாங்களாம் பாருங்க. வந்த உடனே பயந்துடுறாங்களா, ஐயோ இன்னும் அவ்வளோ இருக்குதா. அப்புறம் திரும்பி பார்த்தாங்களா பாருங்க. திரும்பி பார்த்தவங்க நினைச்சாங்களா அந்த கனவுல, நான் திரும்பி போயிடலாமா, நான் திரும்பி போயிடுறேன், நான் ஏன் இவ்வளோ பெரிய தீர்மானம் எடுத்தேன்னு சொல்லி அவங்க பயந்துடுறாங்க. ஆனால் கனவுலேயே தீர்மானம் எடுத்தாங்களாம் பாருங்க. இப்படி பண்ணாலும் பாதி, இப்படி பண்ணாலும் அதே லென்த்து தான், சரி இப்படியே போயிடலான்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே கரைக்கு வந்து சேர்ந்துட்டாங்களாம். கரையில் ஒரு சில ஜனங்க அவங்கள வரவே இருக்கிறாங்களே, ஏதாவது கனவுல நடக்குது. ஒரு சில ஜனங்களை உங்களை வரவேற்று உங்களை கவனிச்சுக்கிறாங்க. கனவுல இருந்து எந்திரிச்சாங்க, சரி நான் இயேசுவை நான் பின்தொடர போகிறேன். திருநெல்வேலியில் ஒரு ஜப கூட்டம் நடக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் பாருங்க. அந்த ஃபெலோஷிப்க்கு இவங்க லெட்டர் எழுதி போட்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் அனுப்புறது. அவங்க இவங்களுடைய சூழ்நிலையை கேள்விப்பட்டு நீ இங்கே வந்துருமா, எங்க கூடவே இருன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இவங்க வந்துட்டாங்க திருநெல்வேலிக்கு. அந்த இடத்துல, அந்த ஊழியத்தின் இடத்துல இருந்து அங்கே தான் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திருமணமாகி, அதுக்கப்புறம் நான் 6 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் பெங்களூருக்கு ஒரு சர்ச்சில் பாஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே குடும்பமாக இங்கே ஷிஃப்ட் ஆனோம். இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி அவங்க ஜெபம் பண்ணும்போது, அந்த நாள் பஞ்சாயத்தில் நிற்கும் போது there's a choice. should I go back to my old life, பழைய வாழ்க்கைக்கு போயிட்டுமா, இல்லை இயேசுவை பிடிச்சிட்டுமா? அந்த கனவுல அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. வந்துட்டேன், போயிடுச்சுமா பின்னாடி, இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டுமா. thank God she chose to go forward. நல்ல வேளை அவங்க பின்வாங்காம
முன்னாடி போனாங்க. நல்ல வேலைன்ற நான் ஒரு வேலை அவங்க பின் வாங்கியிருந்தாங்கன்னா எனக்கு தெரியல. நான் இருப்பேனா, என்னோட தங்கச்சி தம்பிமாருங்க இருப்பாங்களா, பெட்ரா வர்ஷிப் சென்டர் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், எங்கள் அம்மா அன்றைக்கி நல்ல தீர்மானம் எடுத்தாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நல்லாவே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். அந்த நேரத்தில் பாருங்க, டேக் தட் குட் டிசிஷன். டேக் தட் குட் டிசிஷன். ஆர் யூ இன் ஃபயர் டுடே? நீங்கள் அக்கினியில் இருக்கிற மாதிரி இருக்கா, தண்ணீரில் இருக்கிற மாதிரி இருக்குதா? டோன்ட் கிவ் அப் தட் பேஷன் ஃபார் காட். கீப் கோயிங் ஃபார்வர்ட். அழைத்தவர் உண்மை உள்ளவர், வழி நடத்துவார், உயர்த்துவார், பலப்படுத்துவார். இந்த 5 சத்தியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அநேகருக்கு இது பகிர்ந்துக்குங்க. இந்த செய்தியை வச்சு அநேகருக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறார். நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்கள் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்ட உங்கள் பிள்ளையை நீங்கள் தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால் நிரப்புங்க, பலத்தால் நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.